சிக்கன், மட்டன், ஃபிஷ் இந்த மாதிரியான நான்வெஜ் ஐட்டம்ஸ் கன்சியூம் பண்ணால் உங்கள் பாடியோட ஹீட் அதிகமாயிடும்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா இல்லை மித்தான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது உண்மையா மித்தான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சிக்கனோட நேச்சரை பற்றி நம்ம புரிஞ்சுக்கலாம். சிக்கன் பேசிக்கலி ஹை ப்ரோட்டீன் ஃபுட். நியர்லி 100 கிராம்ஸில் 30 to 35 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. பொதுவாகவே ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம பாடிக்கு கொஞ்சம் அதிக எனர்ஜி தேவைப்படும். அப்படி அதிக எனர்ஜி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம மெட்டபாலிசம் பார்த்தீங்கன்னா அதிகமாகும். அது இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட்டாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். பட் இது பேட் ஹீட்டா இல்லை உண்மையாலுமே இப்படி ஒரு ஹீட் உருவாகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுன்னு தான் ஆன்சர். இப்போது ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். அப்போ ப்ரோட்டீன் ரிச் சோர்சஸ்னு போனால் நான்வெஜ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது சிக்கனை ஸ்கிப்பும் பண்ண முடியாது. அப்போது சிக்கனை எடுத்துக்காமே நம்மளால இருக்க முடியாது. ஆனால் எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்களே, அது எதனாலன்னு சொல்லி நீங்கள் பார்க்க போனால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிக்கனை நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாலோ அல்லது சிக்கனில் ரொம்ப ஸ்பைஸ் காரம் அதிகமாக சேர்த்துட்டு அப்புறம் இந்த சாஸ் அந்த மாதிரியான ஐட்டம்லாம் ஆட் பண்ணி தென் ஆயில் ரொம்ப அதிகமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அண்ட் தென் ப்ரோட்டீன் சோர்ஸ் எடுத்ததுக்கப்புறம் வாட்டர் இன்டேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா உங்கள் பாடி டீஹைட்ரேஷன் ஆகும். அதனால் கூட பார்த்தீங்கன்னா ஹீட் ஃபீல் பண்ணலாம். ஸோ இந்த முதல்ல சொன்ன 3 விஷயம், ஒன்று ஓவராக ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ் எடுத்துக்கிட்டது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான வாட்டர் இன்டேக் இல்லாதனால டீஹைட்ரேஷன்னால வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைசி சிக்கன் கன்சியூம் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ஹீட் பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகிற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சிக்கனை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம், கிரில் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைனா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியான ஃபார்மில் நீங்கள் சிக்கனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது, உங்களோட டயட் ஜேர்னியும் அது எஃபெக்ட் பண்ணாது, கேலரி டெபிசிட்டையும் மீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ராவாக சிக்கன் கன்சியூம் பண்ணுறதுனால மட்டுமே பார்த்தீங்கன்னா பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆகாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த அதிக ஸ்பைசினஸ் அண்ட் தென் அதிக ஃப்ரை பண்ணுறது, வாட்டர் இன்டேக் இல்லாமல் இருக்கிறது, இதனால தான் பார்த்தீங்கன்னா மேஜராக பார்த்தீங்கன்னா ஹீட் இன்க்ரீஸ் ஆகும். பட் ரிமெம்பர் ஒன் திங், அளவை மீறினால் அமுதமும் நஞ்சு. ஸோ எதை எடுத்துக்கிட்டாலும் அளவோட எடுத்துக்கோங்க. உங்கள் கேலரி டெபிசிட் மீட் ஆச்சுன்னா அதை அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டே அதை பார்த்துக்கோங்க. கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போய் அது மேலே பாஞ்சிடக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடக்கூடிய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு சேரும். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.